கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, வருஷந்தோறும் நீ ஒரு காரியத்துக்காக அழுதுட்டு இருக்கிற, ஆனா ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உன்னை அந்த காரியத்துக்காக மிகவும் அழ வைக்கிறார் என்றால் புரிந்து கொள், இந்த காரியத்தில் ஒரு ஆனந்த களிப்பின் சத்தம் விளங்க போகிறது என்ற அர்த்தம். வருஷந்தோறும் நான் வடித்த கண்ணீர், நான் வைத்த விண்ணப்பங்களுக்கு ஒரு பதில் வரும். பல நாள் காத்திருத்தல், நெடுநாள் காத்திருத்தல் இன்னும் சில நாட்களிலே முடிவுக்கு வர போகிறது. ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது வசனத்திலே, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. 7 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அழுது கொண்டிருப்பாள். அழுது. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மிகவும் அழுது. நல்ல கேளுங்க, இது எப்போல்லாம் நடக்குமா? வருஷந்தோறும். 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வருஷந்தோறும். எல்லா வருஷம் இந்த பிரச்சனை தான். சில பிரச்சனை வருஷந்தோறும் எவ்ரி இயர். வாழ்க்கையில் சிலருக்கு பிரச்சனைங்கிறது எல்லா வருஷமும். அப்போ கேட்கலாம், ஆண்டவரே நீங்க அடைச்சு வச்சதுனால தான் ஆண்டவரே இந்த பிரச்சனை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சுதந்தரிக்கும்படிக்கு தேவன் நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நன்மைகளை சுதந்தரிப்பதற்கான ஒரு பாதையை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். அந்த பாதையை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். இப்போ அழுது கொண்டிருக்கிறவள் எந்த நிலையில வருகிறார்கள் என்றால் மிகவும் அழுகை. ஒரு காரியத்துக்காக தேவன் அழ வைக்கிறார் என்றால் அந்த காரியத்துக்காக ஒரு நாள் மிகவும் அழ வைப்பார். அப்படி அழுகையிலிருந்து மிகவும் அழுகைங்கிற நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் அந்த காரியத்துக்கு ஒரு களிப்பின் சத்தம், ஒரு மகிழ்ச்சியின் சத்தம், ஒரு ஆனந்த களிப்பின் சத்தம் விளங்க போகிறது என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2:1 அன்னாள் சொல்றாங்க, என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எதுக்கு அப்புறமா இந்த சந்தோஷம் வந்துச்சு? அழுகையிலிருந்து என்ன கர்த்தர் எங்க கொண்டு வந்துட்டார்னா மிகவும் அழுகை. எசேக்கியா வியாதியில் இருந்த போது எப்படி அழுதிருப்பான்னு தெரியாது. ஆனால் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இனி நீர் பிழைக்க மாட்டீர். அப்பொழுது அவன் சுவர்புறமாய் திரும்பி, நான் உமக்கு முன்பாய் உண்மை உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி சொல்லுங்க, மிகவும் அழுதான். அவ்வளவுதான், விடுதலை. எஸ்ரா 1:10 மிகவும் அழுதான். அப்பொழுதுதான் வார்த்தை அவனுக்கு வருகிறது, ஆகிலும் இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, வருஷந்தோறும் நீ ஒரு காரியத்துக்காக அழுதுட்டு இருக்கிற, ஆனா ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உன்னை அந்த காரியத்துக்காக மிகவும் அழ வைக்கிறார் என்றால் புரிந்து கொள், இந்த காரியத்தில் ஆமென் சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி glory ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவ யாரா மாறுறானா? அடுத்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 12வது வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது. போதும். யாரா மாறுறா? கரெக்ட் தான், சத்தமா சொல்லணும். வெகு நேரம் ஜெபிக்கிறோம். யார கர்த்தர் மாத்துறா தெரியுமா? சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு சில பார்த்துருக்கீங்களா, அவங்க ஆராதிப்பாங்க, கூட்டம் இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்க. இவங்க ஆராய்ச்சிட்டு இருக்கும்போது அவங்க எப்ப முடியும், இன்னும் முடியலையா? கடந்த நாள் ஒரு மீட்டிங்கில் ஒருத்தங்க பின்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒருத்தர் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறார். திடீர்னு எழும்பி பார்க்குறார், டைம் பார்க்குறார், இன்னும் முடியலையா? இல்லை, ரைட். இப்படி வந்துட்டு எல்கானா பலியிடுவான், நேராக வந்துட்டு போறான். ஆனால் இப்போ இவ ஜெபிக்கிறவள் அல்ல, வெகு நேரம். ஆண்டவரே என்ன ஒரு ஜெப வீரனாய், ஒரு ஜெப வீராங்கனைய மாற்ற என் வாழ்க்கையில நீர் அடைத்து வைத்திருக்கிறீர் என்றால் அதற்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க. உமக்கென்று வளர்க்க ஒரு பிள்ளையை தாரும் என்று அன்னாள் சும்மா கேட்கல. இந்த பிரேயர் தான் தேவனுடைய காரியத்தை அவளால் உள்வாங்க முடிந்தது. தேவ சமத்திலே இந்த வெகு நேரம் ஒருத்தன் தரித்திருக்கிறானா, அவனுக்குள்ளே அவனுடைய பாரத்தை விட தேவனுடைய பாரம் அதிகமாக இறக்கப்படும். தேவ சமூகத்தில் அன்னாள் வந்த போதுதான் அன்னாளுக்கு தெரியுது, இந்த பட்டணத்தில் எனக்கு மட்டும் இல்லை பிள்ளை, எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை, அவருக்கும் இல்லை. ஏன்னா ஏலியின் குமாரர்கள் இருந்தார்கள் என்று தான் வருகிறதே தவிர
அவருடையவர்களா இருக்கல. வெகு நேரம் அநேகருடைய வாசலை தேவன் அடைத்து வைத்திருக்கிறது. ஆமென். எல்கனா விட அவருக்கு உங்க மேல பாசம் குறைவுனால இல்லைங்க, ரொம்ப பாசம் அதிகம். ஆண்டவருக்கு ஒரு பிள்ளை வேணும். பெண்ணினாளுக்கு தான் ஒண்ணுக்கு அதிகமா இருக்குது. ஆமே, ஒன்று எடுத்தா கூட பிரச்சனை இல்லையே. ஆனா ஆண்டவர் ஒருத்தி வாசல் அடைச்சி வச்சுட்டு அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். பார்த்தீங்களா? ஆமே, ஹல்லேலூயா. வெகு நேரம் ஜெபிக்கவே தெரியாதவா, ஜெபிக்க பழகாதவா, இப்பொழுது ஆலயத்தில் இருக்கிற ஏலி சாட்சி சொல்றான், ரொம்ப நேரம் ஜெபம் பண்றா. வாழ்க்கையில சில வாசல்கள் அடைக்கப்பட்டது நிமித்தம் தளர்ந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, இந்த அடைக்கப்பட்டது நிமித்தமா இன்னைக்கு நீங்க அவர் சமூகத்தில் வந்து இருக்கிறீங்கல்ல. உங்களை கர்த்தர் உருவாக்குவது உண்மையானால் உங்களுக்கானதை உருவாக்கி உங்க கையில தருவார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி glory. ஆமென். அவன் எப்படி ஜெபிக்கிற வெகு நேரம் மிகவும் அழுது, ஆண்டவரே இந்த காரியத்துக்காக என்னை ஆண்டவர் இவ்வளவு அழ வைக்கிறீங்க, இனி இந்த காரியத்துக்காக அழக்கூடாது என்பதற்காக. இந்த காரியத்துக்காக நீ வருஷந்தோறும் அழுதுட்டு வந்த, ஆனா இந்த கட்டத்துல ரொம்ப அழ வைக்கிறார்னா இனி இந்த காரியத்துக்காக நீ அழக்கூடாது. அவங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. சில வாசல்களை கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். உங்களை உருவாக்குறாரா? அந்நாளே உங்கள் ஆரம்பம் என்ன? எங்க ஆரம்பம்? அவர் எல்கானா கூட வருவோம், அவர் பலி செலுத்துவார், நாங்க பார்த்துட்டு இருப்போம். மீட்டிங் முடிச்சது அவர் சாப்பாடு தருவார், சாப்பிட்டுட்டு இப்போ அவள் 10வது வசனத்துல இருக்கிறது, அவள் போய் இப்ப அவளா போறா. இப்ப எல்கானா வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி. முந்தி என்ன, எல்கானா சர்ச்சுக்கு போகலைன்னா எங்க எல்லாருக்குமே லீவு. அப்பா சர்ச்சுக்கு போகலைன்னா எல்லாருக்கும் லீவு. அம்மா சர்ச்சுக்கு போகலைன்னா எல்லாருக்கும் லீவு. என்னங்க, எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, உனக்கு உடம்பு முடியல, சரி நான் உன்னை பார்த்துக்க வீட்டிலே இருந்துற. நம்ம யாருமே என்ன ஒரு சந்தோஷம் ஞாயிற்றுக்கிழமை யாருக்காது. ஆனால் இப்பொழுது அவள் போய் என்ன சேஞ்சுங்க? ஏன் என்ற கேள்விக்கு பரிசுத்த ஆவியானவர் இப்படி காண்பித்து கொடுக்கிறார். ஆமென். வெகு நேரம் அந்நாள் எல்கானா போய் பலியிடுவான், வருவான். ஆனால் யார் வாழ்க்கையில் அடைப்பு என்று ஒன்று இருக்கிறதா, அவர் தேவ சமூகத்தில் வெகு நேரம், ஆண்டவரே என்ன உங்க சமூகத்தில் ரொம்ப நேரம் இருக்க வைக்கிறதுக்காக தான் இந்த வாசல் எல்லாம் அடைச்சு வச்சிருக்கிறீங்களாப்பா. தேங்க்யூ ஃபாதர். அப்படி வெகு நேரம் தரித்திருக்கிறவர்களுக்கு தெய்வீக வெளிப்பாடு, தெய்வீக காரியங்களை ஒளிவாங்க. மோசேக்கு கர்த்தர் தமது வழியையும் இஸ்ரவேலருக்கு தமது கிரியைகளையும் தெரிய பண்ணினார். ஏன் இஸ்ரவேலர்களுக்கு கிரியை அற்புதம் நடக்கும் பாரு, ஆனா மோசேக்கு வழியை ஏன்னா மோசே ரொம்ப நேரம். பிரியமானவர்களே, இப்படி ஒரு டோரை அடைச்சு வச்சிருக்கிறார். இதுக்கு எங்க நீங்க இருக்கிறீங்க, இதுக்கு பின்னாடி உங்களுக்கான எல்லா நன்மையும் இருக்கு. இதை சுதந்திரிப்பதற்கு உங்களை ஆயத்தமாக உருவாக்கிட்டு இந்த டோரை அவரே ஓபன் பண்ணுவார். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. இயேசு கிறிஸ்து அப்படிதானங்க சொன்னார். மத்தேயு 6வது அதிகாரத்துல 32வது வசனம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா எதெல்லாம் எனக்கு தேவை என்பதை என் பிதா, எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை வலது கரத்தை உயர்த்தி, எவைகளெல்லாம் எனக்கு வேண்டியதென்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். இனி அடுத்த வசனத்தை வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க. அறிந்திருக்கிறார், ஆனா வச்சிட்டு இருக்கிறார். இந்த கொடுக்கப்படும் அறிந்திருக்கிறாருக்கு நடுவுல ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியம் என்ன? முதலாவது
முதலாவது. இப்போ அன்னாள் யாருடைய காரியத்துக்காக இப்ப தேட ஆரம்பிச்சா தெரியுமா? ஆண்டவர் உமக்கென்று வளர்க்க. இதான் கிங்டம் மைண்ட். ஆமென். அன்னாள் இருக்கிறா, பெனினாள் இருக்கிறா. வருஷந்தோறும் பெனினாள் வீட்டுல எண்ணிக்கை பெருகிட்டு இருக்கு, அன்னாள் அப்படியே இருக்கிறா. நம்முடைய பார்வை என்ன? ஆண்டவருக்கு யார் மேலதான் பாசம் ஜாஸ்தி? பெனினாள் மேலதான் ஜாஸ்தி பாசம் ஜாஸ்தி. ஆனா ஆண்டவருடைய என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அதனாலதான் நான் ஆரம்பத்தில் இந்த நற்செய்தியை சொன்னேன். ஆமென். நான் கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிற காரணம் அன்னாளை பனிஷ் பண்றதுக்கோ, அன்னாளை தண்டிக்கிறதுக்கோ, அன்னாளை பிடிக்காதனாலையோ அல்ல. அன்னாள் மேல அவ்வளவு ஒரு பிரியத்தையும் எதிர்பார்ப்பையும் கர்த்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய நேசம் என்பது, ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி ஒரு குடும்பம் சொன்னாங்களே, கஷ்டத்தை அனுமதித்தது அவருடைய அன்பை நாங்கள் அதிகம். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று பிதா அறிந்திருக்கிறார். இப்போ எனக்கு வேண்டிய எல்லாம் இந்த டோருக்கு பின்னாடி இருக்கு. இந்த டோர் எப்போ ஓபன் ஆகும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. அந்த கிங்டம் மைண்ட், அந்த தேடல் எனக்குள்ளே வரணும்னா, எந்த பாதையில நான் நடந்தா எனக்குள்ள இந்த தேடல், எனக்குள்ள இந்த மாற்றம் உண்டாகுமோ அந்த பாதையில தான் கர்த்தர் நடத்துவார். அன்னாள் அழுது கொண்டிருந்தது, ஆண்டவரே உமக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு அல்ல. ஆனால் அவளை மிகவும் அழ வைக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்த போதுதான் இப்பொழுது இந்த கண்ணீர் தனக்காக மட்டுமல்ல கீழே விழுவது, பரலோக ராஜ்யத்துக்காக விழுது. ஆண்டவரே உமக்கென்று. அவ வீட்டில இருந்து அழுதப்போ தனக்காக, தன் நிலைமைக்காக மாத்திரம் கண்ணீர், கீழே நான் வடித்த கண்ணீர் எத்தனை துருத்தியில் இருக்கும் என்று தெரியவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், அந்த கண்ணீர்ல என் காரியத்துக்காக ஒரு சொட்டு கண்ணீராவது இருக்குதா அண்ணாளேன்னு கேட்டா. ஆனா எப்பொழுது அவர் காரியத்துக்காக அவள் மிகவும் அழ ஆரம்பித்தாளோ, முதலாவது அவளுடைய விண்ணப்பத்தில் பெனினாள் மேட்ரே வரல. அவளுடைய விண்ணப்பத்தில் கிங்டம் மேட்ரு தான் வருது. நம்ம விண்ணப்பங்கள்ல வரக்கூடிய மேட்ரு எல்லாமே. ஆனா அண்ணாளுடைய ஏன் கண்ணீர் இவ்வளவு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் அவள் அழுறா. அந்த அழுகையில எந்த விஷயம் வருதுன்னு அவருடைய விஷயம் வருது. அவள் வடிக்கிற கண்ணீர்ல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சாட்சி நான் அந்த சம்பவம் 2-3 விசை சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஒரு சகோதரி, ஆண்டவருக்காக அதிகமாய் ஓடி ஓடி வேலை செஞ்ச சகோதரி, திடீரென்று பலவீனப்பட்டு கை கால்கள் அசைக்க முடியாம இந்த ஒரு நிலையில படுக்கையில் இருக்கிறார். அப்போ அவளுக்கு இங்கே தலையை கூட திருப்ப முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாரும் வந்து இப்படி ஓடினவா, ஆண்டவருக்காக செஞ்சவா, இவ வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் தான் ரட்சிக்கப்பட்டவள். குடும்பத்தில் அந்த சொந்தத்திலே எல்லாருமே பாரம்பரிய கட்டில் இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது இவ படுக்கையில் அப்படி இருக்கிறான். தன் நிலையை நினைத்து ரொம்ப அழ ஆரம்பிச்சா. எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்குது. தன் நிலையை நினைத்து ரொம்ப அழுது, என்ன ஆண்டவரே, நான் உங்களுக்காக இப்படி ஓடினதுக்கப்புறம் இப்படி என்ன என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முறுமுறுக்க தொடங்கிட்டு, ஆனாலும் மனசுக்குள்ளே முறுமுறுக்கிறா, வெளியே போய் ஒரு நாள் என்னாச்சு, அவளுக்கு இந்த உமிழ்நீர் வருது, நல்லா துப்பணும், சளி வருது, அவளுக்கு துப்பணும். அப்போ எழும்பி துப்ப முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் அப்படி தலையை திருப்பி அப்படி துப்பி இருக்கிறா. அது என்னாச்சு அப்படின்னா, அது அப்படி மேலே போயிட்டு திரும்ப அவன் முகத்திலே பட்டுட்டு, முகத்தில் பட்டதும் அவளுக்கு அழுகை நான் தாங்க முடியல. ஆண்டவரே, இப்படி என் முகத்தில் துப்பல் படுற அளவுக்கு ஒரு நிலைமையை நீங்கள் வச்சுட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அழுது கொஞ்ச நேரம் ஆகல, கர்த்தர் அவளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் காட்டுறார். அந்த விஷயத்தில் என்னன்னா, அவருக்கு மேலே அநேகர் துப்புறாங்க. எப்போ அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் மேலே விழுந்தாங்க. அப்படி அந்த துப்பல் வாங்கிட்டே ஆண்டவர் பேசுகிறாராம், ஓன் துப்பல் ஓன் மேலே பட்டதே உன்னால் தாங்க முடியல, என்னை யாரோ துப்புனாங்கம்மா, நான் எல்லாத்தையும் உனக்காக சகித்தேன் தெரியுமா.
நான் எல்லாத்தையும் உனக்காக சகித்தேன். உனக்கு உன்னுடைய எச்சி, உன்னுடைய உமிழ்நீர் உன் மேல பட்டதை உன்னால தாங்க முடியல. எனக்காக உன்னால உன்னுடைய எச்சிலே தாங்க முடியல. ஆனா உனக்காக வரவன் போறவெல்லாம் என்னை துப்பிட்டு போனான். அந்த சகோதரி அழுது ஒப்பு கொடுத்தாளாம். ஆண்டவரே, இனி நான் இதுல முறுமுறுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இனி நான் முறுமுறுக்க மாட்டேன். க்ளோரி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் நல்லா அழுறோம். அந்த கண்ணீர்ல அவருக்காக நாம் உடைக்கிற கண்ணீரின் துளிகள் எத்தனை. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறதுனால தான் அடைச்சி வச்சிருக்கிறார். எதிர்பார்க்கிறதுனால தான் அடைச்சி வச்சிருக்கிறார். ஆரோன் வந்து மோசையை தேடி வராதபடி கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் தானே ஆரோன்ட்ட சொல்றார், உன் சகோதரனை போய் சந்தி. 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தானே மோசே, ஒரு நாளாவது கர்த்தர் இதுக்கு முன்னாடி அனுப்பி விட்டிருக்கலாமே ஆரோனை. இல்ல, அடைத்து வைத்திருக்கிறார். சில காரியங்களை அடைத்து வைத்திருக்கிறது எதற்காக வென்றால் அவருடைய எதிர்பார்ப்புக்குள்ளே என்னையும் உங்களையும் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக. ஆண்டவரே, பெண்ணினால் என்னை விட எல்லா விதத்திலும் தகுதியுள்ளவளா இருக்கலாம். ஆனால் அண்ணாளே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறபடியினால் என்னுடைய எதிர்பார்ப்பு உண்மையில்தான். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை தகுதியுள்ளவங்க மேல இல்ல கர்த்தர் வைக்கிறது. தேவனுடைய எதிர்பார்ப்பை அவருக்கு யார் மேல அதிக பாசம் இருக்கிறதோ அவர்கள் மேல வைக்கிறார். ஹல்லேலூயா. என் இருது. அப்போ பாருங்க, சவுல் ராஜாவாய் தள்ளப்படும் போது கர்த்தர் அடுத்து யாரை பார்க்கிறார் தெரியுமா? அவனை விட உயரம் உள்ளவனை அல்ல, அவனை விட திறமை உள்ளவனை அல்ல, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அதாவது அவர் மனசுல யாரு அவ்வளவு நேசிக்கிறாரோ அவங்கள பார்க்கிறார். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. இப்பொழுது அவருடைய காரியத்துக்காக கண்ணீர் வடிக்கிறார். அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஆமென். 12-13 வசனங்களை வாசிகள். அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாளின் விண்ணப்பம் ஏறெடுக்கும் போது ஏலி கவனித்துக் கொண்டிருந்தான் அவள் வாயை. ஏன்னா உதட்டு மட்டும்தான் அசைந்தது. அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். இருதயம் பேசிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம்? ரொம்ப நேரம் இருதயம் பேசுது. ஏலி எங்க இருக்கிறாரு? ஆலயத்தின் வாசல் நிலை எண்டையிலே இந்த வாசல் கதவு இருக்குல்ல, அது பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். யாரு? ஏலி. அப்ப ஏலி எங்க இருக்கிறாரு? ஏலி யாரு? ஆசாரியன் எங்க இருக்கிறாரு? வாசல்ல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து. அப்ப ஆலயத்தின் வாசல்ல சேர் போட்டு யார் உட்கார்ந்து இருக்கிறார்? ஏலி. ஆலயத்துக்குள்ள யார் உலாவி கொண்டிருப்பார்? உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ஆலயத்தில் யார் உலாவுகிறார்? இவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவனே ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவளுடைய வாயை கவனிப்பான் என்றால் ஆலயத்தில் உலாவுகிறவர் நீ உன் இருதயத்தில் பேசுகிறத ஆமென் சொல்றவங்க ராலாமா சேலரே. பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வந்துட்டு போவாங்க. ஆனால் ஒருத்தி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இருக்கும் போது ஒரு ஏலியே தன்னுடைய கவனத்தை, ஒரு மனுஷனே தன்னுடைய கவனத்தை, இன்னும் சொல்லணும்னா தேவனோடு தொடர்பு இழந்தவனே தன்னுடைய கவனத்தை அந்த அன்னாள் மேல வைப்பான் என்றா. ஹல்லேலூயா. கர்த்தரே தஞ்சம் என்று அவர் சமூகத்தில் ஓடி வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆலயத்தின் நடுவில் உலாவுகிற கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வாராக. உன் விண்ணப்பங்களுக்கு பதில் தருவாராக. உன் கண்ணீருக்கு கணக்கை. ஹல்லேலூயா. உதடு அசைகிறது ஏலிக்கு தெரியும், இருதயம் பேசுறது. நீ என்ன ஜெபம் பண்ண? அன்னால் ஒன்னே ஒன்று சொல்றா, என் இருதயத்தை ஓட்டுறேன். ஹல்லேலூயா. என் விண்ணப்பம் இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. என் உதடு அசைறது ஒருவேளை பலருக்கு தெரியலாம். ஆனால் என் விண்ணப்பம் ஒருத்தருக்கு மட்டும் கேட்டுட்டே இருக்கும், ஒருவருக்கு மட்டும். ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். அண்ணாள் சொல்றா, நமக்கு தெரியும் நீ எவ்வளவு நேரம் வெறித்திருப்பேங்கிறார் எலி. அப்போ அண்ணாள் சொல்றாங்க, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாது. 16வது வசனத்துல அடுத்த வார்த்தை பாருங்க, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் நேரம் மட்டும். அப்போ இந்த இவ்வளவு நேரம் அண்ணாளே நீங்க ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், மிகுதியான. இப்ப ஏன் தெரியுதா ஏன் சில நேரத்தில் துன்பத்தின் நடுவில் நடக்க விடுறார்? இந்நேரம் மட்டும். உடனே ஏலி என்ன சொல்றாரு? அடுத்த வார்த்தை, அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். நல்ல கவனிங்க, இவளுடைய ஜெபத்தை நிறுத்தினது இவளா ஏலியா? எலியா? கரெக்டாக நீங்க சொன்னா கதை சொன்ன கரெக்டா சொல்லணும், எனக்கு வேற வேற மாதிரி கேட்கும். ஏலி நிறுத்தினது தப்பா சரியா? நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா, ஒரு நாள் அது நிறுத்தப்படும். எப்படி நிறுத்தப்படும் தெரியுமா? அதற்கு ஏற்ற பதிலோடு. இந்த பிரேயர் எப்ப நிறுத்தப்பட்டு தெரியுமா? வார்த்தை யார் வாயில இருக்கு? நீ சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு. வருஷந்தோறும் நான் வடித்த கண்ணீர், நான் வைத்த விண்ணப்பங்களுக்கு ஒரு பதில் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன விண்ணப்பம் கேட்டார்னு ஏலிக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? இருதயம் பேசிச்சுல, அதை கேட்டவர் வருண்டு. ஆமென். ஒரு நாள் ஆண்டவர், இந்த காரியத்துக்கு நான் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு நாள் உண்டு. இதுவரை நான் என் ஜெபத்தை நிறுத்தி போனேன். ஒரு நாள் உண்டு, நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது எப்படி அன்றைக்கு கேப்ரியல் தூதனை கர்த்தர் தானியேல் இடத்தில் அனுப்பினாரோ, glory. ஒரு நாள். Thank you Jesus, thank you Jesus. நம்புறவங்க மாத்திர தேவனை மகிமைப்படுத்துங்க. ஒரு நாள் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப வேதம் சொல்லுகிறது 19வது வசனத்துல, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில். இதுவரை அவன் வந்துச்சு, இப்பொழுது எப்படி வருது? அவர்கள். இப்ப எல்கானா எழும்பி ஜெபம் பண்ண கூட யாரும் ஜெபம் பண்றா? அன்னாலும். எப்ப ஜெபம் பண்றாங்க? அதிகாலை ஜெபம். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு. கர்த்தர் ஒருவேளை எப்படி உருவாக்குறார் பாத்தீங்களா? அநேகருக்கு பதில் வந்ததும் பணிகிறது மறந்துடும். ஆனா இல்ல, இவளுக்கு நான் நன்மையை கொடுத்தாலும் இவன் நாளைக்கு என் சமூகத்துல நிப்பாங்கிற நம்பிக்கையை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அண்ணால டியூன் பண்ணிட்டார், உருவாக்கிட்டார். கர்த்தரை பணிந்து கொண்டு 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு. இதுக்கு முன்னாடி படித்தோம், அவன் பலியிட்டான், இப்பொழுது அவர்கள். ஆமென். அப்போ ரொம்ப நேரம் ஜெபிக்க வைக்கிறார், அதிகாலையில் எழுந்து பணிய வைக்கிறார், பலியிட வைக்கிறார். 20வது வசனத்துல கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். 19 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். இந்த பல நாள் பிரச்சனை சில நாள்ல முடிவுக்கு வரும். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு திருமணமாகி பல நாள் ஆயிற்று, கிடைக்கல, இன்னும் சில நாள்ல. நம்புறீங்களா? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, சில நாள்ல. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, சில நாள்ல. என்ன சில நாள்ல? பல நாள் பிரச்சனை சில நாள்ல முடிவுக்கு வரும். பல நாள் காத்திருத்தல்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாய் பல நாள் காத்திருத்தல், நெடுநாள் காத்திருத்தல் இன்னும் சில நாட்களிலே முடிவுக்கு வர போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சொன்னது போல கேட்டது போல குமாரனை கொடுத்தார். இப்பொழுது சாமுவேலையும் கூட்டிட்டு, பால் மறந்த பிறகு சாமுவேலையும் கூட்டிட்டு யார் வராங்க? அன்னாள் வராங்க. யார்கிட்ட வராங்க? ஏலிட்ட வராங்க. 26வது வசனத்துல சொல்ற பாருங்க, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். இங்கே எங்க? ஆலயத்துல. எந்த இடத்துல? ரொம்ப அழுதால, மன கிளேசத்துல, விசாரங்கள்ல பெருகி இருக்கிறேன்னு சொல்லி அழுதால, அதே இடத்துல இப்ப அவளை கர்த்தர் சாட்சியா கொண்டு வந்து, ஜீசஸ் எந்த இடத்துல ரொம்ப அழுதாலும், எந்த இடத்துல அதே இடத்துல இன்னைக்கு அழுகையோடு விண்ணப்பத்தோடு வந்திருக்கிற சகோதரா, சகோதரி, நீ இருந்து கண்ணீர் வடித்த அதே இடத்துல, அதே ஆலயத்துல, அதே வீட்டுல ஆமென் சொல்றவங்க பரிபோடு அதே இடத்துல, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். 27 அவருடைய வார்த்தையை பாருங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். எந்த பிள்ளைக்காக? இந்த பக்கத்துல காட்டி கொடுக்கிறான். சாட்சின்னு அடையாளத்தோட நிப்பாங்க. ஆமென். இது எந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணான்னு ஜெபம் பண்ணும் போது தெரியல, ஆனா சாட்சி சொல்லும் போது இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு 17 27 சேர்த்து வாசிங்க. 17 27 சேர்த்து வாசிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை. இது அவளுக்காக வந்த ரேமா. அவளுடைய சாட்சி என்ன? 27 பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை. எனக்கு என்ன வார்த்தை ரேமாவா வந்ததோ அது என்னை நாளை சாட்சியா நிறுத்தும். ஆமென் சொல்றவங்க மாத்திர கரங்களை தட்டி, ஜீசஸ் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். கேட்டது எப்போ? சில நாட்களுக்கு முன்னாடி. சில நாள் சென்ற பிறகு ஒரு நாள் வந்து நிக்கிறா அதே இடத்துல. அதனாலதான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. அந்நாள் வந்து வேற என்ன சொல்றதுக்கு, சாட்சிக்கு ஏதாவது வசனம் சொல்லுப்பா அப்படி தேடல. அவன் மனசுல எதை பிடிச்சிட்டு போனா தெரியுமா? ஆலயத்துக்கு வந்தது பெனினால் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, ஆனா ஆலயத்தை விட்டு போனது கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு. பெனினால் சொன்ன வார்த்தையை பிடித்தால் துக்கம் பெருகிட்டே இருக்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்தால் அதன் பிறகு அந்நாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. உங்களோடு பேசுற வார்த்தையெல்லாம் எழுதி வைங்க. அதே பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள்ல வந்து அதே வார்த்தை. இன்னைக்கு கேட்ட சாட்சிகள்ல கூட கர்த்தர் சொன்ன பேசின வார்த்தைகளை கொண்டு ஜெபித்தார்கள். ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் வந்து என்ன சாட்சி தெரியுமா? நான் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். வேதம் சொல்லுகிறது 28 கடைசில அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இப்போ அவளுடைய சாட்சியை கேட்டு, முதல்ல அவளுடைய உதட அசைவை பார்த்து அவளை தவறாய் நினைத்த ஏலி அவளுடைய சாட்சியை கேட்டு கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறார். நீங்க அதுக்கு கீழே படிச்சீங்கன்னா தெரியும். அன்னாள் கர்த்தரை துதிக்கிறாள். 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி. அதன் அர்த்தம் என்ன? இனி அவ வாழ்க்கையில நன்மை நடந்தாலும் ஜெபம் பண்ணுவா, நடக்கலைன்னாலும். அல்லேலூயா. இனி அன்னாள் வாழ்க்கையில ஜெபம் விலகாது. எப்படி உருவாக்கி இருக்கிறார் பாத்தீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் சிலவற்றை அடைத்து வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அநேக நன்மை கிடைச்சதும் விட்டுருவாங்க, ஜெபத்தை ஆராதனை விட்டுருவாங்க. ஆனா இந்த அன்னாளை எப்படி டியூன் பண்ணார்னா, இவளுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இவா விட மாட்டா. ஆமென். இப்ப ஜெபம் பண்ணி துதிக்க ஆரம்பிக்கிறார். அவளுடைய துதியை நீங்க பாத்தீங்கன்னா 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள்ல அப்படி வரிசையா சொல்லிடுறேன். நீங்க வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்க.
அவ எதை நினைத்தெல்லாம் துதிக்கிறா தெரியுமா? அவருடைய ரட்சிப்பு ஒன்று. இரண்டாவது, அவரை போல வேறொருவரும் இல்லை. 2:1 அவருடைய ரட்சிப்புக்காக, 2:2 அவரை போல வேறொருவரும் இல்லை, 2:3 அவருடைய கிரியைகளுக்காக, 2:4 அவர் தந்த பலத்துக்காக, 2:5 அவர் செய்த நன்மைக்காக, 2வது அதிகாரம் 6-7 வசனங்களில் அவருடைய நீதிக்காக, 2:8 அவருடைய கிருபைகளுக்காக, 2வது அதிகாரம் 9-10 தேவனுடைய உண்மைக்காக. இந்த அனுபவத்தில் நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மகத்துவம், அவருடைய கிரியைகள், அவர் தருகிற பலன், அவர் தருகிற நன்மை, அவருடைய நீதி, அவருடைய கிருபை, அவருடைய உண்மை, இவைகளை அறிந்து உணர்ந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அது மாத்திரமல்ல, இவள் என்ன செய்கிறாள் என்றால், இவள் அந்த சாமுவேலுக்கு ஒரு சட்டையை தச்சு கொண்டு வருவாள். அப்பொழுது 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலி எல்கானாவை அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே, அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு, அடுத்த வார்த்தை அவளாலே சொல்லுங்க, அவளாலே. அவளால கிடைக்காதுன்னு தானே நீ பெனினால, அவளால கிடைக்காதுன்னு தானே எல்கானாவே, உன் சந்ததி, உன் தலைமுறை அவளால தான் அறியப்படும். அவளாலே, இவளால இனி முடியாது, இவளால இனி முடியாது என்கிற ஒரு எண்ணம் தானே இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்தது. இவளால முடியாது, இவனால முடியாது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், இனி ஏதாவது நடக்கணும்னா இவனாலதான், இவளாலதான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். இப்போ அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாத்திரமல்ல, அந்த குடும்பத்துக்கு மட்டும், அந்த தேசத்துக்கு சாமுவேலை கொடுக்க வச்சார்ல. இப்ப சொல்ல முடியுமா, கர்த்தர் அடைத்து வைத்திருப்பதற்காக? இந்த செய்தி முடியல ஒரு கேள்வி, அவர் உங்க மேல பிரிய இல்லாம அடைச்சு வச்சிருக்கிறாரா? ரொம்ப பிரிய வச்சதுனால அடைச்சு வச்சிருக்கிறாரா? ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில் இப்படி அடைக்கப்பட்ட நிலை, ஜெபம் பண்ணுங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த பூமியில சில எல்கானாக்கள் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கலாம், ஆனா அதை விட அதிகமா அவர் பாசம் வச்சதுனாலதான் நாளே ரொம்ப பாசம். அதனாலே உன்னை வைத்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் எவ்வளவு பெருசு தெரியுமா? பெண்ணினாளுக்கு நான் எவ்வளவு நன்மை கொடுத்து பார்த்தேன், ஆனா எனக்கென்று அவள் எதுவுமே செய்யல. இப்ப என் எதிர்பார்ப்பெல்லாம் அண்ணாளே உன் மேலதான் என்று கர்த்தர் சொல்றேன். ஆண்டவரே, உமக்கு என்று புத்திரபாக்கியத்தை காத்திருக்கிற யாராவது இருப்பீர்களா? யாராவது ஆண்டவர் சமூகத்தில் உங்க இருதயத்தில் பேசுங்க. உமக்கென்று, உமக்கென்று வாழ்க்கையில பலவிதமான சூழலில் அடைக்கப்பட்ட நிலை, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆசீர்வாத வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்காக நான் நிறைய ட்ரை பண்றேன், அடைக்கப்படுது. திருமணத்துக்கான வாசல் அடைக்கப்படுது. இப்படி பல விதங்களில் நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சகோதரா சகோதரி, உடனே உன்னை நெடுநேரம் தேவ சமூகத்தில் அமர வைத்தது கடைசியில ஏமாற்றம் என்று எழுதுவதற்கல்ல. இப்பொழுது எல்கானாவை கூப்பிட்டு ஏலி சொல்றார், அவளாலே உனக்கு, அவளால எனக்கு நீ ஒண்ணு இல்லை, அவனால எனக்கு நீ ஒண்ணு இல்லை என்று இருந்தவனை கூப்பிட்டு அவளால, ஒன்னால நீ இந்த குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம், ஒன்னால என்ன பிரயோஜனம், இப்படி சொன்னவங்களை கூப்பிட்டு கர்த்தர் சொல்ல வைப்பார். அவனாலதான், அவளாலதான். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. சகோதரா சகோதரி, உங்களை உங்க குடும்பத்தில் ரொம்ப பாரமா நினைக்கிறாங்களா? உங்களால வீண் செலவு நினைக்கிறாங்களா? பாரமும் கிளேசமும் பெருகி இருக்கிறதோ? உதட்டை கவனித்தவனே உன் விண்ணப்பங்களின்படி கர்த்தர் செய்வார் என்று சொல்லும் போது, உள்ளத்தை கவனிப்பவர் செய்யாமல் விடுவாரோ? செய்யாமல் விடுவாரோ?
ஆண்டவரே, ரெண்டு கைகளை உயர்த்தி நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரன் என்னை க்ளோரி பாரத்தில் தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் இருளாய் தோன்றும் எங்கோ சோதனை வாரும் அப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். பாரத்தில் ஜெயம் வரும் பரனை விடமாட்டார் சகோதரி, விடமாட்டார் சகோதரா. அவர் உன்னை மிகவும் நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. சொல்லுங்க, காக்கும் வல்ல மீட்பர், காக்கும். எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உண்டனக்கு உன்னை மிகவும் அழ வைத்ததை குறித்து கலங்குகிறாயோ? இனி நீ அழக்கூடாது என்பதற்காக தான் இந்த பாதை. இனி நீ களி கூற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாதை. ஹல்லேலூயா. ஓ, என்ன வந்தாலோ என் தேச மீட்பரே. சொல்லுங்க, யார் கைவிட்டாலோ ஆமெனப்பா. ஓ, அகல ஆழ உயரமாய் அப்பா. வாசல் திறக்கிறது மட்டும்தான் உங்க அன்பு நினைச்சேன், ஆனா அடைக்கிறது அன்புன்னு இன்னைக்கு சொல்லி தந்தீங்களேப்பா. நன்றி அப்பா. என்ன துன்பங்கள் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். சொல்லுங்க, உங்க கைகள், உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதோ. சலபரலரதரா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பங்களின்படியே, உன் விண்ணப்பங்களின்படியே கர்த்தர் கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து இப்பொழுது உங்கள் விண்ணப்பங்களை அந்நாள் இருதயத்தில் பேசினால் நீங்க ஆண்டவர்ட்ட வைங்க. அது ஏலிக்கு தெரியாது. ஏலிக்கு அது எப்ப தெரிஞ்சு தெரியுமா? சாமுவேலா இந்த ஜெபத்துக்கான பதில் வந்து நின்ற போது. இப்போ உங்க வாழ்க்கையில உங்க விண்ணப்பங்களை உங்க இருதயத்துல பேசுங்க ஆண்டவர்ட்ட. சில நாட்கள் சென்ற பின் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நம்பி உங்களுக்கு சொல்லுகிறேன். சில நாட்கள் சென்ற பிறகு உங்களுக்கு நன்மையே இல்லைன்னு சொல்லலங்க, அடைச்சு வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அடைச்சு வச்சிருக்கிறார். திறப்பார் ஒரு நாள், திறப்பார் ஒரு நாள், திறப்பார் ஒரு நாள். தேங்க்யூப்பா. சில நாட்கள், சில நாட்கள். இந்த வார்த்தை அப்படியே உள்ளத்துல இருந்து பொங்கி வந்துட்டே இருக்கு. நீ பல நாள் கஷ்டப்பட்ட, இன்னும் சில நாள்ல நீ பல நாள் கண்ணீர் வடித்த. நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்தை அந்த விண்ணப்பம் இனி பாரமா இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். பல நாட்கள், பல நாட்கள். இதை சொல்லுது சில நாள், சில நாள். இயேசுவின் நாமத்துல அப்பா உங்களை நம்பி உங்க பாதத்துல எப்படி அந்நாள் வந்து எந்த இடத்துல இருந்து அழுதாலும் அதே இடத்துல நின்று சாட்சியா சொன்னது போல இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு யார் யார் எங்க இருந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ அதே இடத்துல, அதே இடத்துல, அதே இடத்துல, அதே இடத்துல
சோரலபாதரா சேமமரலரே. கடைசியா 2 கைகளை உயர்த்தி எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளே எல் ஷடாய், இல்லாதவைகளே வரவழைப்பவரே. சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு எனக்கு. அப்படியே பாடுங்க. அந்நாளை களிப்பாய் மாற்றினவர், அந்நாளை களிப்பாய். ஆமென். சொல்லுங்க, யெகோவாயிரே, யெகோவாயிரே. ஆமென். தேவாயை நிறைவாக்கும். ஹல்லேலூயா. நீரை குருத்தில் எடுத்து ஏற்றதாய் பலன் தருவார், ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே, யெகோவாயிரே. சரமம்ரே லதனரா ரீகரமலரியா சடரே ஷேரமம்ரோலி ரீமம்ரா தனலா ஹஞ்சரே லபதரோ ரீமக்கரோ லதனரே ஷேவலரியா சனரே ரீகடராலரா தனரா. சொல்லுங்க, அந்நாளை களிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். ஆமென். சரபலகபரபா ரிமம்ராலரதரரா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிக்கலாமா? Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. சரமரே, கிருபையா இறங்கினீரே. நன்றி அப்பா, கிருபையா, கிருபையா. Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிறவர். எங்களை நீர் அதிகம் நேசிக்கிறீர், எங்களை அதிகம் நேசிக்கிறீர். இதனால உணர வைத்தீர், ருசிக்க வைத்தீர். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அழுகையோடு இங்கே வந்தவங்க இன்னும் சில நாள்ல நீர் சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்த போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.